நாட்டிக்கல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது, மரைன் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. நாட்டிக்கல் சயின்ஸுங்கிறது இட் இஸ் நத்திங் பட் நேவிகேட்டிங் த ஷிப். சரிங்களா? சேஃப்டி ஆஃப் த ஷிப் அவங்க தான் பொறுப்பு. சரிங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஷிப் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாட்டிக்கல் சயின்ஸ் வந்து 1 இயர் கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம்னு சொன்னேன். வேலை வாங்கிட்டு 1 இயர் படிங்க. படித்து முடிச்சுட்டு 18 மாதம் ட்ரைனிங் போவாங்க. ட்ரைனிங்லேயே உங்களுக்கு மினிமம் ஸ்டைஃபண்டாக 30,000 40,000 ரூபாய் வரும். கம்பெனி டு கம்பெனி இது வேரி ஆகும் டியூரிங் த ட்ரைனிங் பீரியட் இட் செல்ஃப். 18 மாதம் தொடர்ந்து 18 மாதம் இல்லை, இட் வில் பி லைக் 6 months ட்ரைனிங் போவீங்க, மறுபடியும் ஒரு 2-3 மாதம் வீட்டில் இருப்பீங்க. ஸோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 18 months ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 ரிட்டன் எக்ஸாமும் 4 மாதம் வந்து படிப்பீங்க. ஒன்ஸ் என்னைக்கு இது படித்து முடிச்சுட்டு செகண்ட் மேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் மேட் FG எக்ஸாம். இது நம்ம MMD சென்னை நம்ம கலெக்டரேட் ஆப்போசிட்டில் இருக்குது. மர்கன்டைல் மரைன் டிபார்ட்மெண்ட்னு அம்பேத்கர் சிலை கூட உள்ளே இருக்கும். அங்கே போய் இந்த எக்ஸாம் எழுதணும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங்கோட எக்ஸாம். ஒன்ஸ் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே கவர்மெண்ட் எக்ஸாம் நினச்சோன்னே இது எல்லாரும் கிராக் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இது நம்ம 12th மாதிரி தான். 99% பாஸ் பர்சன்டேஜ். சில பேர் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுவோம், சில பேர் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணுவோம். சார் ஒரு அட்டம்ப்ட்டுக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணுமா? நோ, எவ்ரி மந்த் அட்டம்ப்ட் வில் பி தேர். சில MMDல 2 மாதத்துக்கு ஒரு அட்டம்ப்ட் வரும். சரிங்களா? ஒன்ஸ் அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட் ஆஃபீஸராக போவீங்க. தேர்ட் ஆஃபீஸரோட மினிமம் சேலரியே 1.5 lakhsலேருந்து 2 lakhsலேருந்து வரும். கேர்ள்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொஃபஷன். பட் மரைன் இன்ஜினியரிங் கொஞ்சம் ஃபிசிக்கலி டஃப்பாக இருக்கும். நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படி இருக்கவே இருக்காது.